சொல்லுங்க விஜய் டிவில. பிக் பாஸ் இப்ப என்ன செய்யறான்னா மொத்தமா போடுதானா, வாரம் வாரம் பிட் பிட்டா போடுவோம் போல. இப்ப யாராலும் நீங்க பார்க்காம தவறி நீங்க மௌத்தா போயிட்டா அல்ல கேள்வி வைப்பான், என்னப்பா நீ பிக் பாஸ் பார்க்காம நீ எவ்வளவு அவமானம், கபூரே விரிந்து கொடு, உள்ள டிவியை கனெக்ஷன் போடு. அப்படி அவன் என்ன பண்ணிட்டான்னா எவனு மிஸ் ஆக கூட போடுறா, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் போடு, சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி அவ சட்டி போட்டியா, டவுசர் போட்டியா, பச்சை சட்டியா, சிவப்பு சட்டியா எல்லாம் காட்டலாம். இதுல போட்டி வர இவதான் ஜெயிப்பா, இவதான் ஜெயிப்பா, ஏங்க இவதாங்க இன்னைக்கு சண்டா வீட்டில் நடக்கா இல்லையா? அவன் மலக்குள் மௌத்துல அணைங்க வந்து என்ன செய்வாங்க, வந்து சேர் போட்டு உட்காந்து என் அடியால் பாத்திமாவே சோவை முடிச்சிட்டு வாமா நான் வெயிட் பண்றேன்னு சொல்லுவாங்க. முதுகிலும் மார்பிலும் பலமாக அடிப்பார். தெரிஞ்சுக்கிடுங்க, மௌத் எப்படி இருந்துரும்ல, மரணம் கடுமையாக மோசமான நிலையில வரும், மரணம் மோசமான வரும். அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஒருத்தர் வீட்டுல நீங்க எட்டி பார்த்தீங்கன்னு என்ன சொன்னாங்க தெரியுமா, கம்பியால் கண்ணில் குத்துங்கள். நாங்க நம்ம என்ன செய்யறோம், நண்பன் வீடுன்னு வச்சுக்கணுமே, சத்தம் கொடுக்க கேட்கல, டப்புன்னு ஓட்டல அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோமே, அனுமதி கிடையாது. நண்பன் வீடா அனுமதி இல்லை, உன் அக்கா வீடா அனுமதி இல்லை, உன் தாய் தந்தையை பிரைவேட் ரூமா தான் உங்களுக்கு அனுமதி கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். 3 வயது சிறுவனாக இருக்கும் போதே திருக்குறான் 3 சட்டத்தை சொல்லுது. ஃபஜ்ருடைய வேலைக்கு முன்பாக, லுஹருக்கு பின்பாக, இஷாக்கு பிறகு 3 வேளைகளை உங்கள் பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் உங்கள் தனியறைக்குள் வருவதென்றால் அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே வர வேண்டும். யார் தெரியுமா, சின்ன பையனா இருந்தாலும் சரிதான். ஆனால் நீ என்ன செய்யற, இன்னொரு வழியா நண்பன் வீட்டை போய் ஓட்ட மச்சான் சவுண்டு கொடுக்க, பதில் வரல, ஓட்ட வழியா பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் கண்களை குத்துங்கள் என்று சொன்னார்கள். அப்படின்னா பிக் பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான், பிக் பாஸ் என்ன எடுக்குது, அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் கேமரா வச்சு காட்டுறானா இல்லையா, காட்டுறான் இல்லையா, மானங்கொட்ட கூட்டி கொடுக்கிற வேலையை அவன் செய்வான். முஸ்லிம் வீடுகள்ல பிக் பாஸ் ஓடுது, பிக் பாஸ் ஓடுது, பிக் பாஸ் ஓடுது. புரிந்து கொள்ளுங்கள், மவுத் மோசமா வரும். ஷகாதத்து சொல்ற மவுத் அல்ல, அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். தாய்மார்களே பயந்து கொள்ளுங்கள், ஆண் மக்களை துணைக்கு போவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கேடுகட்டவன், வழிகேடன், விபச்சாரத்தை தூண்டுகிறவனுடைய காட்சிகள் உள்ளே வருது. அசிங்கத்தை முதல்ல நிறுத்துங்க. சமுதாயம் எங்கே போகும், பெண் பிள்ளைகள் எதை கற்றுக்கொள்ளும், வீட்டுக்குள்ள இளம் பிள்ளைகள் எதை கற்றுக்கொள்ளும், எதை கற்றுக்கொள்ளும், புரிந்து கொள்ளுங்கள். நல்ல குடும்பத்தை கற்றுக்கொள்ளுமா, குடும்ப வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுமா, இஸ்லாமிய ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்வார்களா, கிடையவே கிடையாது.